students, welcome back to my channel. நம்ம பார்க்க போகிற டாபிக் சீரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஐ திங்க் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் கிரியேட்டிங் சீரியஸ் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம், ரைட்? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்ரிபியூட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Specifying or adding NaN values in the series object. ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட் அன்னைக்கு, ரைட்? ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ரீடெஸ்ட் வச்சு அவங்களோட மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணணும். அப்போது என் கையில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குன்ற இடத்துல ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நான் வந்து டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணிடுவேன், ரைட்? ரிமைனிங் அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ ரீடெஸ்ட் எழுதுறாங்களோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த 7 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குன்ற பிளேஸில் நான் எம்டியாக விட முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா NaN அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ரைட்? நாட் அ நம்பர். இப்போதைக்கு அதை எம்டியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்? ஸோ நாட் அ நம்பர்னு மென்ஷன் பண்ணலாம், ஆர் NaNன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இங்கே ஏன் மேம் np.nanன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது numpy அப்படின்ற லைப்ரரியில் இருக்கிறதுனால இந்த NaN நன்னுன்றது numpy லைப்ரரியில் இருக்கிறதுனால np.nan யூஸ் பண்ணணும். ஆடிங் NaN வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாண்டாஸ் மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு numpy மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்குவோம். எதுக்காக numpy சொல்லியாச்சு? NaN வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால, ரைட்? pd.series of, ஏன்னா நம்ம இப்போ சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? இதை நான் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். 6.5 np.nan கொடுத்தாச்சு, நான் இப்போ இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், 2.225 கொடுத்துட்டு இங்கே நான் நன்னுன்னு வேறு வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம டோட்டலாக 4 எலமெண்ட் இருக்குது, 4 வேல்யூஸ் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ 4 வேல்யூஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ரைட்? ஸோ NaN ஸ்பெசிஃபை பண்ண இடத்துல NaN இருக்குது, நன்னு ஸ்பெசிஃபை பண்ண இடத்துல NaN இருக்குது. போத்து சேம் தான், நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ஃபார்மெட்டு தான். நன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை np.nanன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், np.nan இப்போல்லாம் நன்னு மென்ஷன் பண்ணுறோம்ல மேம், அப்போ எதுக்கு நம்ம numpy மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாமா? நன்னுன்னு இருக்க ப்ளேஸில் நன்னுன்னு சொல்லியே யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம numpy மாடியூல் இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நன்னுன்னு இருக்க ப்ளேஸில் NaNன்னு சொல்லி அதுவே ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் np.nan யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக numpy மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸும் டேட்டாவும் சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 4 சாம்பிள்ஸ் வந்து எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ரைட்? ஃபஸ்ட்டு சாம்பிள் முதல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பிளில் போத் டேட்டா அண்ட் இண்டெக்ஸ் இஸ் நன்னு. இதோட சின்டாக்ஸ் தான். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டேட்டா இஸ் ஈக்குவல் டு நன்னு, இண்ட் இஸ் ஈக்குவல் டு நன்னு சொல்லி கொடுத்தா அது எந்த மாதிரி க்ரியேட் ஆகும், இல்லை டேட்டா பிளேஸில் வந்து நான் வேல்யூஸும் இண்டெக்ஸ் பிளேஸில் வேல்யூஸ் கொடுத்தா அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டேட்டாவும் இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணுறோம். அந்த டேட்டா இண்டெக்ஸ் பிளேஸில் நம்ம நன்னுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், ரைட்? நம்மளோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் லைன் எப்போவுமே பாண்டாஸ் மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், டேட்டா ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும், ரைட்? நன்னில் என்ன வந்து கேபிட்டல் லெட்டர்ஸாக தான் இருக்கணும், ஓகேவா? இது வந்து ரூல்ஸு. ஸோ இண்டெக்ஸ்லேயும் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். இந்த இடத்துல நன்னுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே நன்னு கொடுக்கும்போது எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகும், ரைட்? மேம் இதை நீங்கள் டைரெக்டாகவே pd.series of அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும்ல. இதுக்கு எதுக்கு டேட்டாவும் இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த வேலையும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக அதுக்கான லொக்கேஷன் அலோகேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நன்னை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோடிங்கில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த லைனை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியாக டேட்டாவும் இண்டெக்ஸும் நன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் a = சம் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், ரைட்? அந்த வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே சம் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம், 31 அப்படின்னு சொல்லி ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து எடுக்கிறோம். அது என்ன அப்படின்னா Jan, ஸோ Feb, March,
ஏப்ரல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே தனித்தனி வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இந்த இடத்துல இண்டெக்ஸுன்றதுக்கு நம்ம வின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ரைட், டேட்டா அப்படின்ற இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், ஏ மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நமக்கு இண்டெக்ஸ் வந்து ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் இருக்கும். டேட்டா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதையே நான் வேரியபிளை மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு நம்பர்ஸாகவும் நம்மளோட டேட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே சேம் வேரியபிளாக யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வி மென்ஷன் பண்ணுங்கள். ரைட், ஸோ நம்மளுக்கு டேட்டா இருக்க இடத்துல வியோட வேரியபிளோட வேல்யூஸும் இண்டெக்ஸ் இருக்கிற இடத்துல இண்டெக்ஸோட வேல்யூஸும் கிடைக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ்ன்னு கூட சொல்லலாம். வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இண்டெக்ஸாகவும் டேட்டாவாகவும் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த ஸ்பெசிஃபை பண்ணி டேட்டாவும் இண்டெக்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணி சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் 2, you can skip keyword data or indexும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வேரியபிள் நேம் மட்டும் பாஸ் பண்ணாலும் நம்மளால் சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நல்லா பாருங்கள். ஸோ இதே வேரியபிள் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டேட்டா அப்படின்ற கீவேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ வி அப்படின்றது நம்மளோட டேட்டாவா, ரைட். ஸோ டேட்டா இருக்கிற இடத்துல டேட்டாவே வந்திருக்கு, இண்டெக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு இண்டெக்ஸாகவே டிஸ்பிளே ஆகிருக்கும். சப்போஸ் நான் என்னோட சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் டேட்டாவும் இண்டெக்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வேரியபிள்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம், ஏ கமா வி அப்படின்னு சொல்லி, ரைட். அப்போது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ ஏயோட வேல்யூ என்னது, ஸோ ஏஸ் ஈக்குவல் டு சம் நியூமரிக் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அந்த நியூமரிக் வேல்யூஸை தான் நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேட்டாவாக எடுத்துக்கிறோம், ரைட். ஃபஸ்ட்டு கொடுக்குறது எப்போவுமே டேட்டா, செகண்ட் கொடுக்குறது எப்போவுமே இண்டெக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக டேட்டா டைப் வந்து *64 தான் இருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக போத் டேட்டா இண்டெக்ஸுமே நமக்கு சீக்வன்சஸாக கொடுக்குறோம். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு சம் அரே ஆஃப் வேல்யூஸ், வி ஈக்குவல் டு சம் அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்மளுக்கு அது சீரீஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ நன்னு வந்து டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிறோம். இது ஏதாவது ஒரு பேராமீட்டர் டேட்டாவை மிஸ் பண்ணினாலும் சீக்வன்சஸாக மிஸ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இம்போர்ட் பாண்டாஸ் as a PD கொடுத்துட்டு சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்க, ரைட். சீரீஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து லூப் யூஸ் பண்ண போகிறோமா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து 1,15 ஸ்டார்ட் பண்ணுறது 1, எண்ட் பண்ணுறது 15, ரைட். அப் டு 14 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 3 ஸ்டெப்ஸாக வந்து ஜம்ப் பண்ண சொல்கிறோம், ரைட். அதுக்கப்புறம் என்னோடய இண்டெக்ஸ் வந்து எப்படி லூப் ஆகணும் அப்படின்னா வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸு ஃபார் எக்ஸ் என்கிட்ட சம் நம்பர்ஸ் இண்டெக்ஸோட வேல்யூஸ், ஸோ 5 வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸும் இங்கே நீங்கள் கொடுக்குற இண்டெக்ஸோட வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எரர் ஃப்ரீயாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் 5 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து கிடைக்கிற வேல்யூஸும் 5ஆக இருந்தால் தான் எரர் ஃப்ரீயாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எரர் சொல்லும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எரர் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறேன், ரைட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க இதை எடுத்துகிட்டு ஸோ இங்கே ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு எரர் சொல்லும். ஸோ லென்த் ஆஃப் வேல்யூஸ் 5 டஸ் நாட் மேட்ச் லென்த் ஆஃப் இண்டெக்ஸ் 4. ஸோ இது 5 வேல்யூஸ் இருக்குது, 4 இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எரர் சொல்லும். ஓகேவா? நம்மளோட டேட்டா டைப்பையும் நம்ம சீரீஸில் மென்ஷன் பண்ணலாம். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டேட்டாவும் இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம டேட்டா டைப்பையும் மென்ஷன் பண்ணலாம், ரைட். ஸோ இந்த டேட்டா டைப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட numpy தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் numpy வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இங்கே இம்போர்ட் numpy as npன்னு சொல்லி கொடுத்தாச்சு, ரைட். சீரீஸ் ஆப்ஜெக்ட் எப்பயும் போல தான் நம்ம க்ரியேட் பண்ணணும், ரைட். ஸோ இங்கே நான் சீரீஸ் பாண்டா சீரீஸோட அலைஸ் நேம் PNGன்னு கொடுத்துட்டு சீரீஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. இங்கே டைரெக்டாகவே நான் டேட்டா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ 3 வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஜென்ரேட் ஆகட்டும்னு சொல்லி விட்டாச்சு. டி டைப்பு அப்படின்றது தான் நம்மளோட டேட்டா டைப்பு. டேட்டா டைப்பு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ரைட். ஃப்ளோட்டு 64.
ஸோ டேட்டா டைப் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே நல்லா பாருங்கள், கீழே காட்டுறாங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா டைப். இதில் நம்ம ஒரு டேட்டா டைப்பை வந்து இங்கே சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா டைப் வந்து நார்மலாக இது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் 12.14 45.67 ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் நான் இந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தா எனக்கு என்ன டேட்டா டைப் கிடைக்கும் அப்படின்னா இண்டீஜர்ஸாக தான் கிடைக்கும். ரைட், நல்லா பாருங்கள், இண்டீஜர்ஸாக தான் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டேட்டா டைப்பு ஆப்ஜெக்டாக தான் கிடைக்கும். ரைட், ஸ்பெசிஃபிக்காக டேட்டா டைப்பை நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் நம்மளால் கொடுக்க முடியும். ரைட், நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாவோட சப்போஸ் நான் 2 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இல்லை மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா பாஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஃபங்க்ஷன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா க்ரியேட் பண்ணுற இடத்துல மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனும் எக்ஸ்ப்ரெஷனையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சீரியஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ரைட், இம்போர்ட் பாண்டஸ் இஸ் B3 அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட் லைன் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ரைட், இப்போது நான் டேரெக்டாகவே வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ஸோ 8,2ன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இதுக்கு சீரியஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டேட்டா அப்படின்ற ப்ளேஸில் ஏன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல நாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ரைட், ஸோ மல்டிப்ளைடு வித் 2 நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸோ 8ஓட 2 மல்டிப்ளைட் ஆகும், 2ஓட 2 மல்டிப்ளை ஆகும் அப்படின்றத நம்ம யூஸ்வலாக மேனுவலாக பார்க்கும்போது தெரியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ரைட், ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணு அப்படின்ற மாதிரி, இதை 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறது தான் ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ். அப்போ எப்படி மேம் இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாகவும் எக்ஸ்ப்ரெஷனாகவும் க்ரியேட் ஆகும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம் பிவை வந்து யூஸ் பண்ணணும். ரைட், ஸோ நம் பிவையை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் z இஸ் ஈக்குவல் டு np டாட் ஏ ரேஞ்ச். ஸோ ரைட், ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா ஏ ரேஞ்ச் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. ரைட், 8,10ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட், இதில் இருக்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்னன்னு பார்த்துக்குருவோம். 8 9ன்னு சொல்லி 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேவா, இதுக்கு நம்ம இப்போ சீரியஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். என்னோட ஏயோட 2 மல்டிப்ளை பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றது தான். ரைட், ஸோ இங்கே ஏயோட வேல்யூ நம்மளுக்கு ரிப்பிட்டேஷனாக இருக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இசட் பாஸ் பண்ணணும். சாரி, ஸோ இசட் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ 8, இசட்டோட வேல்யூஸ் 9 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இங்கே இசட்டோட வேல்யூ 8 × 2 16, 9ஓட வேல்யூ 9 × 2 18. இந்த மாதிரி டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இதுவே நம்ம நம்பியை வச்சு ஜென்ரேட் பண்ண வேல்யூஸை வச்சு இதே மாதிரி டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட கிவன் வேல்யூவோட மல்டிப்ளை ஆகும். ரைட், ஸோ இங்கே 8 × 2, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 16. அதே மாதிரி 9 × 2 நமக்கு கிடைச்ச வேல்யூ 18. ஓகேவா, ஓகே, இப்போது இது உங்களுக்கான கொஷினுக்கான டைம் தான். ரைட், ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கொடுக்குற கொஷின் தான். ஸோ சீரியஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்னென்ன பாஸ் பண்ணணும், டேட்டா பாஸ் பண்ணணும். ரைட், இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும், அதே மாதிரி டி டைப் வந்து பாஸ் பண்ணணும். ரைட், அண்ட் தென் நம்ம வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷனாகவோ எக்ஸ்ப்ரெஷனாகவோ நம்மளோட டேட்டாஸை பாஸ் பண்ணோம். ரைட், ஸோ இது எல்லா காம்பினேஷனோட நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.